ஓம் சிவாய. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. புரட்டாசி மாதத்தின் பலன்கள் நாம் காண இருக்கிறோம், வாருங்கள். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய நாதனான சந்திர பகவான் இந்த மாதத்திலே புனர்பூசம் என்கிற நட்சத்திரத்திலிருந்து மகம் என்கிற நட்சத்திரம் வரைக்கும் ஃபுல் சைக்கிளாக இந்த வாட்டி சுற்றிட்டு வரப்போகிறார். அப்படி வரும்போது கோச்சாரத்தின் பிறகு பிரபஞ்சத்திலும் உங்களுக்கு லாபங்களையும் பெற்று தருவார். வருடக்கோள்களான குருவும் சனியும் ராகுவும் கேதுவும் எந்த விதமான மாற்றங்களையும் இல்லாமல் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல க்ளீனாக உட்கார்ந்துருக்க, மாதக்கோள்களான சுக்கிரனும் சூரியனும் புதனும் செவ்வாயும் மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். மாத ஆரம்பத்திலே சிம்மராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் தேதி அக்டோபர் அன்னைக்கு கன்னிராசிக்குள்ளே வந்துடுவார். சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய புதன் 16ஆம் தேதி அக்டோபர் அன்னைக்கு துலா ராசிக்குள்ளே போயிடுவார். இந்த மாற்றங்கள் உண்டு. அப்போ ரெண்டு கம்பினேஷன் இருக்கும். சந்திரனும் சுக்கிரனும் கேதுவும் சேரக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்திலே உண்டு. இந்த சுக்கிரனும் கேதுவும் அப்படிங்கிற போது நல்ல மன நிறைவு அப்படிங்கிற எண்ணங்களும் ஆடம்பர வாழ்வு அப்படிங்கிறதும் இன்பத்திலே திளைக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஜாஸ்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சுக்கிர கேது எப்பவுமே கொடுக்கும். அது 3ஆம் இடம் அப்படிங்கும்போது லாபத்தை பெற்றுத்தருவதற்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு செய்யும். 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம், அங்கே உட்கார்ந்துருக்கிறது சூரியனும் புதனுமா இருப்பார். 6ஆம் தேதி வரைக்கும் நம்ம எதை வேணால் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும். 9ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கூலாகிடும். சுக்கிரன் பெயர்ந்து கன்னிராசிக்குள்ளே வந்துடுவார். கன்னிராசியிலே சூரிய சுக்கிர புதன் 3 பேர் சேர்ந்து அமர்ந்துடுவாருங்க. 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் வந்தால் ரிலேஷன்ஸ்லாம் நிறைய பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். சூரியன் 4ஆம் இடத்தில் இருந்ததுனால உங்களுடைய பகட்டினால் வரக்கூடிய விரோதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியமாகிறது. 5ஆம் இடத்திலே செவ்வாயும் புதனும் சேர்ந்து அமரப்போகிற இந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்பெல்லு அக்டோபருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் காஷனாக இருக்கணும். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்கிறது போதும். தேவையில்லாமல் அடுத்த வேலையில் போய் மூக்க நீட்டுறது உங்களுடைய மரியாதையை குறைத்து கொள்ள வைக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக சில காரியங்களில் வைத்து கொள்வது நல்லது. அதில் முக்கியமாக லாபம் தொடர்பான விஷயத்திலே எனக்கு எல்லாம் தெரியும்னு கொஞ்சம் பண்ணினீங்கன்னா அங்கே பிரச்சனைக்குள்ளே மாட்டிப்பீங்க அப்படிங்கிறதும் கொஞ்சம் காஷனாக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போகும். இந்த வாரம் இந்த மாதம் உங்களுக்கு அஜய ஏகாதசி அப்படிங்கிற ஏகாதசியிலேருந்து இந்திர ஏகாதசி என்ற ஏகாதசி வரைக்கும் இருப்பதனாலே விஷ்ணுவை வழிபடுவது நல்லது. அந்த விஷ்ணுவை வழிபடுவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே தெளிவான பலன்களை பெற வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும், விஜயதசமி என்ற நாள் அக்டோபர் 2ஆம் தேதி அன்றைக்கு வருது. அன்றைய நாளிலே நீங்கள் மனதால் வேதாந்த தேசிகன் வழிபடுவது, அந்த தேசிகனுடைய சிந்தனையிலே காரியங்கள் செய்வது, லக்ஷ்மி தேவியை வழிபட்டதற்கான அத்தனை பலன்களையும் பெறலாம். ஸ்ரீ ரங்கநாத பெருமானை மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நலங்களையும் வளங்களையும் பெற்றுத்தரும். இதனால் உங்களுக்கு ஒரு சுபிட்சமான வாழ்வு கிடைக்கும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே.
சந்திர பகவான் இந்த மாதமான புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் ஒரு சைக்கிள் போயிட்டு வர போகிறார். மாத தொடர்பிலே அஜய் ஏகாதசி என்ற ஏகாதசியும் மாத முடிவிலே இந்திர ஏகாதசி என்ற திதியினுடன் முடிவு போகிற இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்குள்ள சுக்கிர பகவானும் கேதுவும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் சுக்கிர பகவான் இந்த மாதத்திலே உங்கள் ராசியிலே அக்டோபர் 9ஆம் தேதி குடும்பஸ்தானத்துக்குள்ளே செல்ல போகிறார். சூரியனும் புதனும் ஏற்கனவே கன்னிராசியில் இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதன் 16 அக்டோபர் அன்றைக்கி கொஞ்சம் வெளியில் வந்துடுவார். 2ஆம் தேதி அக்டோபர் அன்றைக்கி கொஞ்சம் 2ஆம் இடத்துல துலாஸ்தானத்துக்குள்ளே வந்துடுவார். இப்படி அவர் வெளியில் வர்றதுனால செவ்வாயும் புதனும் சேர்ந்த சேர்வையாகவும் இருக்கும் 3ஆம் இடத்துல. இப்போ முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாயும் புதனும் அப்படிங்கும்போது கொஞ்சம் புத்தி தடுமாற்றத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வார் அப்படிங்கிறது தெரிகிறது. பண வரவை செவ்வாய் ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் குருவினால் பார்க்கப்படுகிறார் என்ற எண்ணத்திலும் லாபத்துக்குரிய எண்ணங்கள் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். சூரியன் தொடர்ந்து இந்த மாதத்திலே நமக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் உட்கார போகிறார். அப்படி குடும்பஸ்தானத்தில் உட்கார்றதுனால லாபங்கள் பெருகுவதற்கு நிறைய வழிகளை தேட வைக்கும். அதனால் மனசில் ரொம்ப கவலையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். என்ன பண்ணால் தேவையில்லைங்க, எப்படி பண்ணால் தேவையில்லைங்க, எதை பண்ணால் சரியாகுங்கன்னு ஒரு ஏகப்பட்ட குழப்பம். ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியினாலே 2ஆம் இடம் பார்க்கப்படுகிறது. அங்கே உங்கள் ராசிநாதனே மாட்டிக்கிறார். இப்போது உங்களுக்கு நிறைய குழப்பங்கள். சிலருக்கு கபம் சுவாச கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். மனதிலே ரொம்ப குழப்பம் வந்துன்னா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்துருவார். இது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குமா அப்படின்னா ஆமாம் இருக்கும். யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, டெக்ஸ்டைல் ஷோரூம்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும். வளம் நிறைய வரம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய இருக்குது. கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் இருக்கும். இந்த 2 துறையிலும் கொஞ்சம் பெனிஃபிட் காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சரி, இந்த மாதத்திலே நமக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னா, உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சீர்கேடுகளாக இருப்பதற்கு குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கு இருக்கும். அது அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் செலவுகளும் உண்டாகும் அப்படிங்கிறது தெரிகிறது. சந்திரனின் இந்த பிரயாணமான கோச்சார பிரயாணத்தில் கொஞ்சம் செலவு இப்படி உள்ளே வெளியில் போகும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கும். ஏன்னா ராகு கேது பிடியிலிருந்து சூரியனும் புதனும் செவ்வாயும் முழுமையாக வெளிப்பட்டு விடுவதனாலே இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தருவார்கள். மண் மனை வாகன யோக பூர்வ புண்ணிய யோகங்களை பெற்று தருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பொருளாதாரத்திலே சில விஷயத்தில் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நிர்மாணங்களையும் செய்யலாம். பொது ஜன தொடர்பு கொண்ட அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையக்கூடும். சகோதரர்களிட்ட பிணக்கம் இல்லாமல் இருப்பது நல்லது. மண்மனை வாகனம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாயாரின் உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லதாக இந்த மாதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய காரியம் மகாலே அமாவாசை அன்று அமாவாசை தர்ப்பணம் செய்வது மட்டுமல்லாமல் தான தர்மங்கள் செய்வதனாலே உங்கள் வாழ்க்கையிலே பலம் பெருகும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. மாதக்கோளான சுக்கிர சூரிய புத செவ்வாய் மாற்றங்களுக்குரியதாக அமைகிறது.
சுக்கிரனும் கேதுவும் சிம்மராசியில் அமர, சூரியனும் புதனும் கன்னிராசியிலே அமர, துளாராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்க கோச்சாரங்களை கொண்ட இந்த மாதத்திலே சுக்கிர பகவான் சிம்மராசியிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி அன்று கன்னிராசிக்குள்ளே வந்துடுவார். அக்டோபர் 2ஆம் தேதி அன்றே புதன் அன்று செவ்வாயோடு சேர்ந்து விடுவார். இப்போ செவ்வாய் புதன் ப்ரொடாமினெட்லி நிறைய வேலை பண்ணும், சூரியன் சுக்கிரனும் கொஞ்சம் வேலை செய்யும் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய விஷயம். வருடக்கோட்களான இருக்கக்கூடிய குரு, சனி, ராகு, கேது எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க தன்னுடைய இடமான மிதுன, மீன, கும்ப, சிம்மத்தில். வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம சாதனைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். எனக்கு என்னுடைய பாதைகளுடைய விஷயங்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும். நான் எப்படி வழி போகணுமோ அந்த பாதையை வகுத்து கொண்டு நான் போய் விடுவேன் அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்கள் ராசிநாதனான புதனே உங்கள் ராசிக்குள்ளே ஆட்சியிலே உச்சத்திலே வந்து அமர்ந்தனாலே நிறைய பிரயாணங்களெல்லாம் கொடுப்பார். சூரியன் அமர்ந்ததுனாலே கண் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, பல் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. குரு 2ஆம் இடமான துளாராசியை பார்ப்பதும் அங்கே செவ்வாயும் புதனும் சேர போகிறாங்க அப்படிங்கிறதுனால குடும்பத்திலும் சில மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்திலே அமர்வது ரொம்ப நல்லது தான். பண வரவுக்கு பஞ்சம் இல்லை. தொழில் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறதுனால தொழிலிலே மாற்றங்கள் உண்டாகும். இடப்பெயர்ச்சிகளும் லாபத்தை பெற்றுத் தருவதாக அமைகிறது. சுக்கிரனும் சூரியனும் 9ஆம் தேதி அக்டோபருக்கு ஒன்றா உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்படி உட்காரும்போது சனி பகவானால் பார்க்கப்பட போகிறார்கள். 17 செப்டம்பர்லேருந்து டில் 8 அக்டோபர் வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் சிம்மராசியில் இருந்தார், 12ஆம் இடம். அந்த காலகட்டங்களிலே கொஞ்சம் எச்சரிக்கையாக விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தீர்கள், ஆனாலும் லாபங்கள் உண்டு இருந்தது. இப்போ தனத்தை பற்றின எண்ணம், பணம் அப்படிங்கிற எண்ணத்தை நிறைய மனத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பார் அக்டோபர் 9ஆம் தேதிக்கு மேலே. சனியுடன் சேர்ந்த பார்வையானது இன்னும் ஜாஸ்தி என்ன பண்ணும், பணத்தை பற்றின எண்ணம் கலத்திரத்தின் மூலியமாக நிறைய இந்த பணம் வேணுங்க, அவ்வளோ பணம் வேணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். இதனால் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 6ஆம் இடம் அப்படிங்கிற ரிண ரோக சத்ரு இடத்திலே ராகு இருக்கிறார், குருவினாலும் பார்க்கப்படுகிறார். அப்படிங்கிறதுனால கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையிலே எழுச்சிமிக்க வேலைகள் எல்லாம் செய்யணுன்ற எண்ணங்கள் உருவாகும். தொழில் ஸ்தானத்திலே குரு இருப்பதனாலும் தன் பார்வையாலே உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனாலும் குடும்பத்திலே வளர்ச்சியை நோக்கிய பயணங்கள் உண்டாகும். இந்த மாதம் ஏகாதசி விரதம் இருப்பது ரொம்ப சிறந்த பலனை தரும். அதுபோல் விஜயதசமி அன்று நீங்கள் தொழில் தொடங்குவது உங்களுக்கு வெற்றியின் வாய்ப்பை அதிகப்படுத்தி தருவதாக அமைவதனால் இதை பரிகாரமாக செய்யுங்கள். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும்.